பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம 12th படிக்கிற பசங்களுக்கு 3ஆம் தேதி மார்ச் 3லேருந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு வசனத்தை பற்றி நம்ம தியானிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7 இப்படியாக ஒரு வசனம் இருக்குது. கர்த்தருக்கு பயந்தால் நமக்கு ஞானம் வந்துடும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்னது? அதே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். புரிஞ்சுதா உங்களுக்கு? தீமையை வெறுத்தோம்னாலே நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வந்துடுமா? எதெல்லாம் தீமை? அதே வசனத்தில் இருக்குது பாருங்கள். 8:13 பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். ஸோ புரட்டு வாயை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம விலக்கிட்டு இருந்தாலே நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வந்துடும். அந்த மாதிரி இருந்து நம்ம அனுதினமும் நம்ம ஜெபிச்சு நம்முடைய பாடத்திட்டங்களை நம்ம படிக்கும் பொழுது நீங்கள் ஆயத்தமாக்குனீங்க அப்படின்னா அதே நீதிமொழிகள் 21:31 வசனம் இப்படியா சொல்லுது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஸோ நீங்கள் டெய்லி படிக்கிற காரியங்கள் இது எல்லாவற்றையும் உங்களுக்கு அதில் வெற்றியை தரணும் அப்படின்னா நீங்கள் தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இருதயத்தில் வச்சு நீங்கள் டெய்லி படிச்சுட்டு நல்லா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு இந்த எக்ஸாமில் இந்த பரீட்சையில் உங்களுக்கு வெற்றியை தருவார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். எக்ஸாம்பிள் இந்த குதிரை ரேசஸ்லாம் நிறைய குதிரைங்களை வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. அது நல்ல பரீட்சைலாம் கொடுப்பாங்க அதுக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் ரேஸில் 1, 2, 3 அந்த மாதிரி தான் வின் பண்ணுவாங்க. ஸோ எல்லா குதிரையும் ஒரே மாதிரி தான் ட்ரைனிங் தருவாங்க. ஆனால் வின் பண்ணுற குதிரைங்களை என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு பிரிப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாருமே படிக்கலாம், எல்லாருமே எல்லா காரியங்களையும் செய்யலாம். ஆனால் நமக்கு அதில் ஒரு வெற்றியை வேணும், ஒரு முதலிடம் வேணும், நல்ல ஒரு மதிப்பெண்கள் வேணும் அப்படின்னா நார்மலாக இல்லாமல் தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம படித்து நம்ம எல்லா காரியங்களையும் மேற்கொள்வோமானால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அதில் ஜெயத்தை தருவாங்க. இந்த வசனத்தெல்லாம் வச்சு நீங்கள் இந்த 12th மற்ற 10th எழுத போகிற பிள்ளைங்க எல்லாம் ஜெபிச்சு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாங்க, வெற்றியை தருவாங்க. பிரைஸ் லார்ட். ஆமென்.